நான் உங்க அடகின்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பெங்களூர்ல ஏடிஎம் மேன் கொலை அந்த வீடியோ கரெக்டா சொல்லியிருந்தோம். 7 கோடி ரூபாய் ஏடிஎம் நிரப்புறதுக்கு பணம் எடுத்துட்டு போல. அப்ப எடுத்துட்டு போனா பேங்க்ல இருந்து ஏடிஎம்க்கு நிரப்புறதுக்கு ஏடிஎம் ஏஜென்சிக்கு எடுத்துட்டு போன காசு 7 கோடி ரூபாய கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த 7 கோடி ரூபாய் அந்த கார்ல வேன்ல போகுதுன்னு அப்போ அந்த வேன்ல போனவங்க இல்ல அந்த ஏஜென்சிக்கு சம்பந்தம் பட்டவங்க இல்ல அந்த பேங்க்கு சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா ஈடுபட்டிருப்பாங்க சொன்னேன். அதே மாதிரி பெங்களூரில் ஏடிஎம் வேன் கொள்ளை வழக்கில் 3 பேர் கைது. 5,76,00,000 பறிமுதல். பெங்களூரில் உள்ள ஜேபி நகரில் ஏடிஎம்மில் பணம் நிரப்ப செல்லும் வாகனம் மடக்கி கொள்ளை. கோவிந்தாபுரம் காவல் நிலைய காவலர் ஒரு போலீஸ் பணம் நிரப்பும் ஏஜென்சி அந்த ஏஜென்சி பணம் ஏடிஎம்ல பணம் நிரப்புவாங்கல்ல அந்த ஏஜென்சி முன்னாள் ஊழியர் பேங்கோட முன்னாள் எம்ப்ளாயி 3 பேர் சேர்ந்து இந்த டயத்துல போனா பேங்க்ல இருந்து ஏஜென்சிக்கு ஒவ்வொரு ஏடிஎம்லயும் நிரப்புறதுக்கு பணம் அனுப்புவாங்க. அப்போ ஏஜென்சிக்கு போகும் இந்த அமௌண்ட். அப்போ இந்த அமௌண்ட்டை கொள்ளையடிக்கலாம் பிளான் கொடுத்து அடிச்சிருக்காங்க. அதனால இப்ப அந்த போலீஸ் அந்த ஏடிஎம் நிரப்புற ஏஜென்சியோட ஊழியர் அப்புறம் எம்ப்ளாயி அந்த பேங்கோட 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5.25 கோடி சீஸ் பண்ணியிருக்காங்க. போனது 7 கோடி. ஆனா இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அமௌண்ட் போடுறது ஏடிஎம் நிரப்புறதுக்கு இல்ல. ஏடிஎம் நிரப்புறதுக்கு மினிமம் 4 ஏடிஎம் இல்ல 5 ஏடிஎம். ஒரு ஏடிஎம்க்கு 25 லட்சம்னா கூட 1.5 கோடி தான் மேக்சிமம். அப்ப 7 கோடி இருக்குன்னா பேங்க்ல இருந்து ஏஜென்சிக்கு கனெக்ட் பண்ணி ஏற்றிட்டு போற அமௌண்ட், அதாவது ஏடிஎம்ல நிரப்புறதுக்கு. அப்ப அன்னைக்கே சொல்லுங்க இவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இந்த வண்டியில 7 கோடி போகுதுன்னு தெரியாது. அப்ப இவங்க ஈடுபடுறது சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு போலீஸ் சரிங்களா பேங்கோட எம்ப்ளாயி அந்த ஏடிஎம் நிரப்புறதுக்கு ஏஜென்சிக்குள்ள அந்த ஏஜென்சியில ஒரு எம்ப்ளாயி 3 பேருக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா முன்னாள் பேங்க் ஊழியர் சரிங்களா பண்ணிட்டாங்க. 5.25 கோடி சீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பாருங்க. தேங்க்யூ.